அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழையில் இடம்பெற்றுள்ள பட்டமரம் என்ற கவிதையின் நுழையும் முன், நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு ஆகியவற்றை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் பாடலின் பொருளை நாம் காண்போம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தாயோ? குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலையே, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக் குமைந்தனையோ? கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கீழ்ந்தெழில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததுவும், ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே என்று கவிஞர் தமிழொலி அவர்கள் பட்ட மரத்தின் வருத்தத்தை இங்கே மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இக்கவிதையின் பொருளை காண்போம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, அதாவது இலைகள் துளிர்கள் எதுவும் இன்றி வறண்ட மொட்டை கிளையோடு நின்று தினம் தினம் தன் இலையை எண்ணி பெரும் மூச்சு விட்டு கொண்டு ஏக்கத்துடன் திகழும் பட்ட மரமே என்றார் கவிஞர் தமிழொலி அவர்கள். இதற்கு முன்பு இந்த மரம் பல்வேறு வகையான இலைகளையும் கிளைகளையும் உடையது. இன்று அந்த இலைகளும் துளிர்களும் இல்லாமல் மொட்டை கிளையோடு நின்று தினம் தினம் பெரும் மூச்சை விட்டு கொண்டு ஏக்கத்தோடு இருக்கின்றது இந்த பட்டமரம். வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையே. உன்னை ஒருவன் வெட்டும் நாள் விரைவில் வரும் என்று எண்ணி மனக்குமரல் அடைந்தாயோ? ஏனென்றால் அந்த மரத்தில் ஒரு இலையும் இல்லாமல் காய்ந்து போய் பட்டு போய் உள்ளது. அப்படிப்பட்ட மரத்தை ஒருவன் ஒரு நாள் வெட்டுவதற்கு மிக விரைவில் வருவான் என்பதை எண்ணி மனக்குமரல் அடைந்தாயோ? குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை. இதற்கு முன்பு இந்த மரம் எப்படி இருந்தது என்றால், அமர்வதற்கு நிழல் தந்து வாசனை பொருந்திய மலர்களை மலரச் செய்து இலைகளால் கூரை விரித்த மரமாக மிக அழகாக இருந்தது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவதற்கு ஒரு சிறந்த இடம் மரத்தின் நிழல். அப்படிப்பட்ட மரத்தின் நிழலில் நாம் அமர்ந்து இருக்கும்போது அதனுடைய மலர்களின் வாசனத்தையில் நம்மையே நாம் மறந்து மகிழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு மரம் இன்று பட்டுப்போய் உள்ளதை மிக தெளிவாக கவிஞர் தமிழொலி அவர்கள் கூறியுள்ளார். வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக் குனைந்தனையோ? வெப்பத்தால் வெந்து கருகி இந்த நிறம் வந்ததை எண்ணி வருந்துகின்றாயோ? ஏனென்றால் இந்த பட்டமரம் வெப்பத்தின் காரணமாக கருகி இதனுடைய பசுமையான நிறம் மாறி இன்று பட்டுப்போன மரமாக இருந்ததை எண்ணி வெம்பி அழுகின்றது.
கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கரியினையே. இதற்கு முன்பு மரம் என்னும் பெயர் மாறி கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் கொண்டனையோ. ஏனென்றால் இந்த மரம் பசுமையாக இருக்கும்போது நாம் மரம் என்று அழைக்கின்றோம். அதுவே காய்ந்த பின்பு அவற்றை கட்டை என்று அழைக்கின்றோம். இப்படி பெயர் மாறியதை எண்ணி கொடுமையான துயரை கொண்டதாக இந்த பட்டமரம் குமுறுகின்றது. பட்டை எனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. உன் மரப்பட்டை என்னும் உடல் வெப்பமுற்று கிழிந்துவிட முற்றும் இழந்த நிலை அடைந்தாயோ. இந்த பட்ட மரத்தின் மீது இருக்கும் மரப்பட்டை வெப்பத்தின் காரணமாக முழுவதும் உரிந்து கீழே விழுகிறது. அப்படி அந்த மரப்பட்டை கிழிந்து கீழே விழுவதை எண்ணி வருத்தம் அடைகின்றது இந்த பட்டமரம் என்கின்றார் தமிழர் கவிஞர் தமிழொலி அவர்கள். காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன். அது மட்டுமல்லாமல் காலம் என்னும் புயல் சீறிவர கலங்கும் மனிதன் உதவி கேட்டு இந்த பட்டமரம் வருந்துகின்றது. ஏனென்றால் காலம் மாறியதால் இன்று பல்வேறு வகையில் செடி கொடி மரங்கள் இவை அனைத்தையும் அழித்துவிட்டு இன்று காலத்தின் மாற்றத்தின் காரணமாக மனிதன் பல்வேறு வகையான கட்டிடங்களை கட்டி வருகின்றான். அவற்றை எண்ணி இந்த பட்டமரம் வருந்துகின்றது. ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. ஓலமிட்டு கரம் நீட்டி, கரம் என்றால் கை, கரம் நீட்டி தவிப்பது போல நீ எம் துன்பத்தில் உழல்கின்றாயோ. இந்த காய்ந்து போன மரம் ஐயோ நான் இறக்கப் போகின்றேன் என்பதை வேகமாக ஓலமிட்டு கூறுகின்றது. தன்னுடைய கைகளை நீட்டி நானும் துன்பத்தின் உள்ளேன் என்பதை மிக தெளிவாக இந்த பட்டமரம் விளக்குகின்றது. பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததாகவும், பாடும் பறவைகள் உன்னில் கூடி வாழ்ந்து உனக்கு ஒரு பாடல் புனைந்தும் மிக சிறப்பாக பல்வேறு வகையில் உன்னை சிறப்பித்துள்ளது. ஏனென்றால் இந்த மரம் பசுமையாக இருக்கும்போது பல்வேறு வகையான பறவைகள் இந்த மரத்தில் அமர்ந்து பல்வேறு வகையில் அந்த மரத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு வகையான பாடல்களை புகழ்ந்துள்ளது. அப்படி இருந்த மரம் இன்று பட்டுப்போய் இருப்பதை எண்ணி வருந்துகின்றது. மூடு பனித்திரை ஊடு புவிக்குறு மேகம் கொடுத்ததும், அது மட்டுமல்லாமல் இந்த மூடு பனித்திரை உனக்கு மேகம் கொடுத்ததும், பனித்துளிகள் அனைத்தும் அந்த மரத்தின் இலைகள் மீது படர்ந்து ஒரு மேகமாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பசுமையான மரம் இன்று பட்டுப்போய் இருப்பதை எண்ணி அதனுடைய வருத்தத்தை கவிஞர் தமிழொலி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை பிடித்ததும். நாமே சிறு வயதில் இருக்கும்போது மரக்கிளையில் ஏறி அமர்ந்து கொண்டு விளையாடுவது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த மரக்கிளையில் அமர்ந்து விளையாடிய அனுபவங்களையும் இங்கே பகிர்ந்துள்ளார்கள். ஆடும் கிளைகளில் சிறுவர்கள் ஏறி நின்று குதிரை ஓட்டி விளையாடுவதும், ஏட்டில் நின்ற பெருங்கதையாய் ஒரு கதையாய் முடிந்தது. இவை அனைத்துமே இன்று ஏடு தருங்கதையாக முடிந்தன. இன்று வெறுங்கனவே. இவையெல்லாம் இன்று வெறுங்கனவாக மாறிவிட்டது. ஏனென்றால் சிறு வயதில் குழந்தைகள் அந்த மரக்கிளையில் ஏறிக்கொண்டு குதிரை ஓட்டுவது போன்று ஓட்டிச் செல்வார்கள், ஊஞ்சல் விளையாடுவார்கள். இப்படியெல்லாம் இருந்த அந்த மரம் இன்று பட்டுப்போய் காய்ந்து போய் இருப்பதை எண்ணி
அதனுடைய குமுறலை, அதனுடைய துன்பத்தை, அதனுடைய சோகத்தை இங்கே கவிஞர் தமிழொலி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அப்படிப்பட்ட இந்த மரத்தின் நிலையை எண்ணி எந்த அளவிற்கு தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்தியுள்ளது என்பதை கவிஞர் தமிழொலி இங்கே மிக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். மீண்டும் ஒருமுறை இப்பாடலை காண்போம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தாயோ, குந்த நிழல்தர கந்த மலர்தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம்பர வெம்பிக் குனைந்தனையோ, கட்டையெனும் பெயர் ஒற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டையெனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிடக் கரம் நீட்டிய போல் ஈடர் எய்தி உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததாகவும், மூடு பனிதிரை ஊடு புவிக்கொரு மேகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறிவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதை யாகம் முடிந்தன இன்று வெறுங்கனவே என்று பட்ட மரத்தின் வருத்தத்தை கவிஞர் தமிழொலி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அதாவது இலைகள் துளிர்கள் எதுவுமின்றி மொட்டை கிளையாக இருப்பதை என்றும், தினம் தினம் பெரும் மூச்சு விட்டு கொண்டும் பெரும் ஏக்கத்தோடு இந்த பட்டமரம் உள்ளது. இந்த பட்டமரத்தை வெட்டுவதற்கு விரைவில் ஒருவன் வருவான் என்பதை எண்ணி மனக்குமரல் அடைகின்றது. அமர்வதற்கு நிழல் தந்து வாசனை பொருந்திய மலர்களை தந்து இலைகளை கூரையாக விரித்த இந்த மரம் இன்று வெப்பத்தால் வெந்து கருகி நிறம் மாறி இருக்கிறதை எண்ணி வருந்துகின்றது. மரம் என்னும் பெயர் மாறி கட்டை என்னும் பெயர் வந்தது. இன்று வெப்பத்தின் காரணமாக மரப்பட்டை உரிந்து வெப்பமுற்று கிழிந்த நிலையில் இந்த மரம் உள்ளது. இவை அனைத்திற்கும் காரணம் கால மாற்றம் மட்டுமே, மனிதனின் தேவை மட்டுமே. அவற்றையெல்லாம் எண்ணி ஓலமிட்டு கொண்டு தன்னுடைய கைகளை நீட்டி தவிப்பது போல இந்த மரம் தவித்து கொண்டிருக்கிறது. இந்த மரத்தில் பாடும் பறவைகள் கூடி விளையாடின. அப்படிப்பட்ட பறவைகள் இந்த மரத்திற்கு பாடலையும் புனைந்தது. அது மட்டுமல்லாமல் மூடி பனிதிரையும் மேகங்களாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த மரத்தின் கிளைகளில் சிறுவர்கள் ஏறி நின்று குதிரை ஒட்டி கொண்டு விளையாடுவதும் பெருங்கதையாய் இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் இன்று கதையாக முடிந்துவிட்டது என்று அந்த மரத்தின் குமுறலை மிக தெளிவாக கவிஞர் தமிழொலி அவர்கள் இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துள்ளார். சொல்லும் பொருளும் குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை. இலக்கண குறிப்பு: வெந்து வெம்பி எய்து இவை அனைத்தும் வினை எச்சங்கள். வினை எஞ்சி நிற்கின்றன, அதனால் இவை வினை எச்சங்கள். மூடுபனி ஆடுகிளை வினைத்தொகைகள். மூன்று காலத்தையும் உணர்த்துவது வினைத்தொகை. மூடுபனி, மூடுகின்ற பனி, மூடிய பனி என்று மூன்று காலத்தையும் உணர்த்துவதால் இவை வினைத்தொகை. ஆடுகிளை ஆடுகின்ற கலை, ஆடிய கிளை, ஆடும் கிளை என்று மூன்று காலத்தையும் உணர்த்துவதால் இவை வினைத்தொகை. வெறுங்கனவு வெறுமை கூட்டல் கனவு பண்புத்தொகை. நன்றி மாணவர்களே. இந்த இயலில் உள்ள அடுத்து பெரிய புராணம் பற்றிய குறிப்புகளை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி.